ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. பாசிப்பருப்பு இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. பாருங்கள், பாசிப்பருப்பு இட்லி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதில் ஒரு இட்லி உப்புமா மாதிரி செய்யலாங்க. இப்போ இது ஃபஸ்ட்டு உதுத்துக்கலாங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணியிருக்கேங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாங்க. கடுகு வெடிக்கட்டுங்க. கடுகு வெடிக்குதுங்க. இப்போ 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கலாங்க. 1/4 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாங்க. இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா இதெல்லாம் நல்லா கோல்டன் கலரில் ஆனால் தான் நம்ம இட்லி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக ரோஸ்ட்டாக அங்கங்கே கடிப்படுங்க. ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகட்டுங்க. பாருங்கள், பருப்பெல்லாம் ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு. கலர் நல்லா சேஞ்ச் ஆகுது. இப்போ ஒரு மோர் மிளகாய் இதில் சேர்த்திக்கலாங்க. இதுவும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் ஆகட்டுங்க. இட்லியில் நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய், இஞ்சி, காரம் சேர்த்துருந்தாலும் இந்த மோர் மிளகாய் சேர்த்து தாளித்து சாப்பிடும்போது இன்னும் இட்லி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம சேர்த்த பருப்பு மிளகாலாம் நல்லா வறுத்தாச்சுங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம உதுத்து வச்சுருக்கிற இட்லி இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மோர் மிளகாவை இதில் க்ரஷ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மோர் மிளகாவை இப்படி நல்லா பொடிச்சு விட்டுக்கலாங்க. சூடாக இருக்குது. 1 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா பொடிச்சு விட்டுக்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட பாசிப்பருப்பு இட்லி உப்புமா ரெடிங்க. இதை இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள், சூப்பராக செம்மையாக நம்மளோட பெசர்பருப்பு இட்லி உப்புமா ரெடி ஆயிடுச்சுங்க. அப்படின்னா பாசிப்பருப்பு இட்லி உப்புமாங்க. சூப்பராக செம்மையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பெசரப்பப்பு அப்படின்னா நெல்லூர், ஆந்திராலையெல்லாம் பாசிப்பருப்பை பெசரப்பப்புன்னு தான் சொல்லுவாங்க. அங்கே இது ஸ்பெஷலான ஐட்டங்க. இங்கே நாமளும் செய்கிறோம், ஆனால் பேர் தாங்க வித்தியாசம். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. என்னங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.